தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் நாளை வரை வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. வரும் 23ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதிகளுக்கு உறைபனி எச்சரிக்கை நீடிக்கிறது. 2 நாட்களுக்கு இரவு அல்லது அதிகாலை வேளையில் உறைபனி ஏற்பட வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் சூறைக்காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இருந்து வடகிழக்கு பருவமழை விலகியதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு அக்டோபர் 16ஆம் தேதி முதல் நேற்று வரை 96 நாட்களுக்கு இந்த பருவமழை நீடித்துள்ளது. கடந்த முறை வடகிழக்கு பருவமழை 105 நாட்கள் நீடித்திருந்தது குறிப்பிடத்தக்கது.